வெல்கம் டு அஸ்திரம் தமிழ். இப்போது நம்ம அட்வான்ஸ் மேக்ஸில் ப்ரீவியஸ் இயரில் கேட்ட கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போகிறோம். அதாவது அட்வான்ஸ் மேக்ஸ் டாபிக்ஸில் நம்பர் சிஸ்டம், ஜாமெண்ட்ரி, மென்சுரேஷனு, அல்ஜிப்ரா, ட்ரிக்னாமெண்ட்ரி இது ரிலேட்டடாக இருக்க போன வருஷம் கேட்ட கொஸ்டின்ஸ் மட்டும்தான் இப்போ பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு 25 கொஸ்டின்ஸ் இப்போ பார்க்கலாம் பார்ட் 1. அதில் ஃபஸ்ட்டு கொஸ்டின் வந்துட்டு என்ன அப்படின்னா, a rectangle parallel piped has a dimension in AP in arithmetic progression if the sum of the dimension is 21 cm and volume is 168 cm cube, find the dimension அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரி, இதில் என்ன ஒரு விஷயம் தெரியுதுன்னா, ரெக்டாங்குலர் பேரலல் பைப்புன்னு தெரியுதா? ஸோ ரெக்டாங்குலர் அப்படின்னாலே ரெக்டாங்குலர் வந்து என்ன எப்படி இருக்குன்னா, லென்த்து, பிரெத்து, ஹைட்டு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அதில் சம் சொல்லியிருக்காங்க. சம் ஆஃப் தி டைமென்ஷன்ஸ் வந்து என்ன அப்படின்னா 21. அதே மாதிரி அதனோட வால்யூம் ஆஃப் ரெக்டாங்குலர் வந்து என்ன அப்படின்னா L இன்ட்டு B இன்ட்டு H. அது வந்து என்னென்னா 168. இன்னொன்று என்னதுன்னா அரித்மெட்டிக் ப்ராக்ரெஷனாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அரித்மெட்டிக் ப்ராக்ரெஷன் அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்போ 1 2 3 4 நம்பர் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த 2 நம்பருக்குள்ள டிஃப்ரென்ஸ் 1 தான். அதே மாதிரி இந்த 2 நம்பருக்குள்ள டிஃப்ரென்ஸ் 1, இந்த 2 நம்பருக்குள்ள டிஃப்ரென்ஸ் 1. அதே மாதிரி இப்போது 3 6 9 12 அப்படின்னா இந்த 2 நம்பருக்கு நான் டிஃப்ரென்ஸ் 3, இந்த 2 நம்பருக்கு நான் டிஃப்ரென்ஸ் 3, இந்த 2 நம்பருக்கு நான் டிஃப்ரென்ஸ் 3. அதாவது டிஃப்ரென்ஸ் எல்லாமே சேமாக இருக்கணும். அதுதான் வந்து என்னென்னா அரித்மெட்டிக் ப்ராக்ரெஷன். இப்போது இதில் அதே மாதிரி இந்த சம்மெல்லாம் கொடுத்துருக்க ஆப்ஷன்லேருந்து எடுத்து சால்வ் பண்ணுங்கள். இப்போது இந்த ஃபஸ்ட்டு ஆப்ஷனில் கொடுத்துருக்க நம்பருக்கு இடையினா டிஃப்ரென்ஸ் கரெக்டாக இருக்கான்னு பாருங்கள். 4க்கும் இதுக்கும் நான் டிஃப்ரென்ஸ் 7க்கும் 3. அதே மாதிரி 7க்கும் 3க்கும் நான் டிஃப்ரென்ஸ் வந்து 3. சரி, 7க்கும் 10க்கும் இதில் இது கரெக்டாக இருக்குது. அப்போ எல்லாத்தையும் ப்ளஸ் பண்ண என்ன வருது, 21 வருது. அப்போ இதே மல்டிபிள் பண்ணால் 168 வருதான்னு பார்த்தா இது 70 280 போயிடுது. அப்போ இந்த ஆப்ஷன் கிடையாது. அதுக்கு அடுத்து 3க்கும் 7க்கும் நான் டிஃப்ரென்ஸ் வந்துட்டு என்னது அப்படின்னா 4, 7க்கும் 11க்கும் டிஃப்ரென்ஸ் 4. அப்போ இது 77 மல்டிபிள் பண்ணால் 77 220க்கு மேலே போயிடுது. இந்த ஆப்ஷனுமே கிடையாது. ஓகேவா? அடுத்து தேர்ட் ஆப்ஷனில் பார்த்தா தேர்ட் ஆப்ஷனோட அரித்மெட்டிக் ப்ராக்ரெஷன் இங்கே 1 இருக்குது, இங்கே வந்துட்டு என்னது 4 இருக்குது. அப்போ இந்த ஆப்ஷனே கிடையாது. அடுத்து இந்த ஒரு ஆப்ஷன் தான் இருக்குது. இதுதான் கன்ஃபார்ம் ஆன்சராக இருக்கும். ஆனாலும் செக் பண்ணி பாருங்கள். இதனோட அரித்மெட்டிக் ப்ராக்ரெஷன் இதில் 5, இதுவும் வந்து என்ன 5 டிஃப்ரென்ஸ். ஓகே, இதை மல்டிபிள் பண்ண என்ன வரும், 12 இன்ட்டு 14 வரும். 12 இன்ட்டு 14 வந்து என்ன வரும், 168 வருது. 168 சாட்டிஸ்ஃபைட் ஆயிடுச்சு. அப்போ இதுதான் ஆப்ஷன் டி தான் வந்துட்டு என்னதுன்னா ஆன்சர். ஓகேவா? அடுத்து இந்த சம், a angle subtended by a circle is 72 degree and its length is 22 cm. Find the radius of the circle. அதாவது ஒரு சர்க்கிள் ஒன்று இருக்குது. அந்த சர்க்கிளில் இருந்து சென்ட்ரல்லேருந்து ஒரு ஆங்கிள் வருது. அது என்னது அப்படின்னா 72 டிகிரி இருக்குது. ஓகேவா? 72 டிகிரி இருக்குது. அதே மாதிரி அதனோட லென்த் வந்துட்டு எவ்வளோ இருக்குன்னா, இந்த ஆர்க்கோட லென்த் வந்து 22 சென்டிமீட்டர் இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க. இதை வச்சு ரேடியஸ் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ ரேடியஸ் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா 2πr into theta divided by 360 is equal to arc length. இந்த ஃபார்ம்னால ஈஸியாக போட்டுடலாம். இப்போது 2 into 22/7 into ரேடியஸ் தான் கேட்டிருக்காங்க. டீட்டா வந்து 72, கீழே வந்து 360, ஆர்க்கோட லென்த்து 22. ஓகேவா? இப்போது இதில் 22 கேன்சல் ஆகிடும். இது வந்து 2 டைம்ஸ் போகும், இது வந்து 10 டைம்ஸ் போகும். மேலே 1 டைமு, கீழே வந்துட்டு 5 டைம்ஸ். இது எப்படி இருக்கும் அப்படின்னா 2r divided by 7 into 1 divided by 5 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். இப்போது இந்த 2r சைடு வச்சுட்டு இது மட்டும் சைடு கொண்டு போனோம் அப்படின்னா 2r is equal to 35ன்னு சொல்லிட்டு வரும். அப்போ r is equal to 35 divided by 2ன்னு இருக்கும். அப்போ ரேடியஸ் வந்து எவ்வளோ இருக்கும் அப்படின்னா, இது வந்து ஒரு 1 டைமு, இங்கே வந்து 7.5, அதாவது 17.5 சென்டிமீட்டர்னு சொல்லியிருக்கும். ஆப்ஷன் ஏ. அடுத்து இந்த சம், the volume of a 2 cylinder have a ratio of 2:3. அதுக்கப்புறம் the radius of the cylinders are in the ratio 1:2. what is the ratio of height? இப்போது சிலிண்டர்ஸோட வால்யூம் கொடுத்துருக்காங்க. சிலிண்டரோட வால்யூம் ஃபார்முலா என்ன, வால்யூம் ஆஃப் சிலிண்டரோட ஃபார்முலா வந்துட்டு πr²h. அதில் ஒரு ரேஷியோ வந்து 2ஆக இருக்கான், இன்னொரு ரேஷியோ வந்து இப்போ இருக்குன்னா 3ஆக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ πr²h இங்கே 1, இங்கே வந்து 2ன்னு வச்சுக்கோங்க. இது 2 divided by 3. அதில் ரேடியஸோட சர்க்கிளோட ரேடியஸ் வந்து எவ்வளோக்குன்னா 1:2 இருக்கா. ஸோ இந்த பை கேன்சல் ஆகிடும். இந்த ரேடியஸ் வந்து என்னன்னா 1² into h1 divided by 2² into h2 equal to 2 divided by 3ன்னு சொல்லிட்டு இருக்கும். இப்போது இதை சால்வ் பண்ணால் இங்கே என்ன வரும், 1 into h1 divided by 4 into h2 is equal to 2 divided by 3ன்னு சொல்லிட்டு இருக்கும். அடுத்து h1 divided by h2 is equal to, இதை சால்வ் பண்ணால் 8 divided by 3ன்னு இருக்கும். அப்போது ஆன்சர் வந்து 8:3 அப்படின்றது ஆன்சர். அப்போ ஆப்ஷன் டி.
அடுத்த சம்ம, இஃப் ப்ரிசம் ஹைட் இஸ் ட்ரிபிள்ட் த பேஸ் ஏரியா ரிமைன்ஸ் சேம் வாட் இஸ் தி சேஞ்ச் இன் வால்யூம் கேட்டிருக்காங்க. இப்போது ப்ரிசமோட வால்யூம் வந்துட்டு என்னவாக இருக்கும், ப்ரிசமோட வேல்யூ வந்து அதாவது பேஸ் ஏரியா இன்ட்டு ஹைட்டாக தான் எப்போயுமே இருக்கும். பேஸ் ஏரியா இன்ட்டு ஹைட்டு. இதில் இவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, பேஸ் ஏரியா வந்து அது அப்படியே தான் இருக்கான், ஹைட்டு மட்டும்தான் மாறுதான், ட்ரிப்பிளாக மாறுதான். அப்படின்னா ஓவரால் ப்ரிசமோட ஏரியா வந்து எப்படி எவ்வளோ சேஞ்ச் ஆகிருக்கும், வால்யூம் எவ்வளோ சேஞ்ச் ஆகிருக்குன்னு கேட்குறாங்க. இப்போது இது இப்படியே இருக்கட்டும், இதை எடுத்து சால்வ் பண்ணுங்கள். பேஸ் ஏரியா வந்து 1ன்னு இருக்குது, அது 1ன்னு இருக்கட்டும். இன்னொருத்தில் ஹெச்ன்னு இருக்குது, அது ஹெச்ன்னு இருக்கட்டும். அதுக்கப்புறமா பேஸ் ஏரியா ரிமைன் சேமே, இன்னொன்று என்ன ஆகிடுதுன்னு ட்ரிப்பிள் ஆகிடுதா. ஸோ 3H. அப்போது H இஸ் ஈக்குவல் டு இங்கே என்ன வரும், 3Hன்னு வரும். இதில் இன்னொன்று என்னென்னா, இங்கே 1 அதாவது இங்கே ஹெச்ன்னு இருக்குது, இங்கே 3Hன்னு ஆகிடுச்சு. அதாவது ஹைட் வந்து ட்ரிப்பிள் ஆகிடுச்சு. அப்போது விச் மீன்ஸ் என்ன அப்படின்னா, வால்யூமும் வந்து என்ன ஆகும் அப்படின்னா ட்ரிப்பிள் தான் ஆகும். ஓகேவா, 3 டைம்ஸாக மாறும். அதாவது 1ன்னு இருக்குது 3 டைம்ஸாக மாறிடும். அப்போ ஆன்சர் வந்துட்டு என்னென்னா ஆப்ஷன் பி. அடுத்து இந்த சம், a cone is melt and recast into another cone with half of the radius. Find the new height if original height is 12 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா. இப்போ வந்துட்டு இந்த சம்மில் கோனோட ஃபார்முலா வந்துட்டு என்னது, வால்யூம் ஆஃப் கோன் வந்துட்டு 1/3 πr² h. ஓகேவா, இதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க, ஃபஸ்ட்டு இதில் ரேடியஸ் வந்து அப்படியே தான் இருக்குது, இன்னொரு இதில் ஹாஃபாக மாறிடுச்சு, அதனோட ஹைட்டு தான் என்னென்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகே, இப்போது அது அப்படியே 1/3, இது h1ன்னு வச்சுக்கலாம், இது πr² h2ன்னு வச்சுக்கலாம். ஓகேவா, இப்போது இதை அடுத்து சால்வ் பண்ணால் இந்த 1/3 கேன்சல் ஆகிடும், பையும் கேன்சல் ஆகிடும். இப்போது ஆர் வந்துட்டு எப்படி இருந்துச்சுன்னா 1² இருந்துச்சு, ஹெச் வந்து எவ்வளோ இருந்துச்சுன்னா 12ன்னு இருந்துச்சு. செகண்ட் இதில் 1/2 அதாவது ஹாஃப் 1/2² இன்ட்டு ஹெச் தான் நம்ம கேட்டிருக்காங்க. இப்போது இந்த 1 × 12 விச் இஸ் ஈக்குவல் டு, இது வந்து ஈக்குவல் டு இந்த சைடு கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா 1/2 ஸ்கொயர் பண்ணோன்னா 1/4 இன்ட்டு ஹெச்ன்னு வரும். இப்போது இந்த 4 இங்கே வந்துருச்சு அப்படின்னா 12 × 4 48. அப்போ ஹைட் இஸ் ஈக்குவல் டு என்னவாக இருக்கும் அப்படின்னா 48 இருக்கும். ஆப்ஷன் ஏ தான் வந்து இதுக்கு ஆன்சர். அடுத்து இந்த சம்மு, இன் ட்ரையாங்கிள் ஏபிசி ரைட் ஆங்கிள் அட் சி இஃப் sin A is equal to 5/13 then cos B வந்து என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகே, இப்போ வந்து ரைட் ஆங்கிள்னு சொல்லிட்டாங்க, ரைட் ஆங்கிள் அட் சின்னு சொல்லிட்டாங்களா. அப்போ இங்கே ஏ, இங்கே பி, இங்கே வந்துட்டு என்ன இருக்க போகுது, சின்னு இருக்க போகுது. இதில் என்ன கொடுத்துருக்காங்க, sin A வந்துட்டு 5/13 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சைன் அப்படின்னா சைனோட ஃபார்முலா நமக்கு தெரியும், sin θ is equal to ஒன்று வந்து பெர்பெண்டிகுலர் டிவைடட் பை ஹைபாட்னஸ் சொல்லுவோம், இல்லை அப்படின்னா ஆப்போசிட் சைட் டிவைடட் பை ஹைபாட்னஸ் அப்படின்னு சொல்லுவோம். சரியா, இதில் வந்துட்டு 5ன்றது ஆப்போசிட் சைடு. அப்போது ஏவோட ஆப்போசிட், இந்த சைன் ஏ தானே கொடுத்துருக்காங்க, அப்போ ஏவோட ஆப்போசிட் சைடு வந்து என்னதுன்னா 5, 13 வந்து ஹைபாட்னஸ், இங்கே வந்து என்னது இருக்கும் 12 இருக்கும். இது ஆக்சுவலாக என்னது அப்படின்னா 5, 12, 13 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ரிப்ளெட்டு. ஓகேவா, இப்போது அடுத்து என்ன கேட்டிருக்காங்கன்னா காஸ் பி தான் வந்துட்டு என்னென்னு கேட்டிருக்காங்க. அதாவது காஸ் பி அப்படின்னு சொல்லி வரப்போ காஸ் θ ஈக்குவல் டு அது என்ன வேல்யூ வரும் அப்படின்னா அது வந்து பேஸ் டிவைடட் பை ஹைபாட்னஸ் அப்படின்னு சொல்லிட்டு வரும், இல்லை அப்படின்னா அட்ஜசன்ட் சைடு டிவைடட் பை ஹைபாட்னஸ்ன்னு சொல்லிட்டு வரும். இப்போது இதனோட அட்ஜசன்ட் சைடு என்ன, பக்கத்தில் இருக்க சைடு 15 தான். ஸோ சாரி 15ல் 5. அதே மாதிரி ஹைபாட்னஸ் வந்து என்னது 13. அப்போது காஸ் பி இஸ் ஈக்குவல் டு 5/13. அப்போது ஆப்ஷன் ஏ. அடுத்து இந்த சம், கன்வெர்ட் 3 டிகிரி இன்ட்டு ரேடியன்னு சொல்லியிருக்காங்க. எப்பயுமே இப்போது டிகிரி டு ரேடியன் கன்வெர்ட் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு வந்துட்டு ஒரு ஃபார்முலா இருக்குது. என்ன ஃபார்முலா அப்படின்னா π/180 அப்படின்னு சொல்லி போடுவோம். அதே மாதிரி ரேடியன் டு டிகிரி கன்வெர்ட் பண்ணுறோம் அப்படின்னா ரேடியன் டு டிகிரி போடுறோம் அப்படின்னா அது 180/π. இதில் ஏதாச்சும் ஒன்று மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. என்ன கேட்டால் டிகிரி டு ரேடியன் மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டாலே போதும். இன்னொன்று கேட்குறப்போ நம்ம அதை ரெசிப்ரோக்கலாக கன்வெர்ட் பண்ணி போட்டுக்கலாம். சரி, இப்போ என்ன சொல்லியிருக்காங்க 3 டிகிரின்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா. இப்போ ரேடியன் தான் கேட்டிருக்காங்க. அப்போ ரேடியன்ஸ் ஈக்குவல் டு டிகிரி இன்ட்டு π/180. இங்கே டிகிரி எவ்வளோ 3 இன்ட்டு π/180 போட்டோம் அப்படின்னா இது கேன்சல் ஆகிடும் 6 டைம்ஸு. அப்போது ரேடியன்ஸ் ஈக்குவல் டு என்னவாக இருக்கும் அப்படின்னா π/60 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அடுத்து இந்த சம், அட் எ இன்டர்செக்ஷன் ஆஃப் 2 lines 2 angles ஆர் வெர்டிகலி ஆப்போசிட். அதாவது 2 லைன் வந்து இன்டர்செக்ஸ் ஆகிறப்போ அது நமக்கு தெரியும் எப்பயுமே ஆங்கிள் வந்து ஆப்போசிட்ஸ் ஆங்கிள்ஸாக எப்பயுமே ஈக்குவலாக இருக்கும். இப்போ இங்கே ஏன்னு இருந்தால் இங்கேயும் ஏ, இங்கே பின்னு இருந்துச்சு அப்படின்னா
இங்கே பின்னு தான் இருக்க போகுது. சரி, இஃப் மெஷர் ஆஃப் ஒன் ஆஃப் ஆங்கிள் இஸ் 45, இப்போ வந்து இந்த ஆங்கிள் தான் 45ன்னு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா இங்கேயும் என்ன இருக்க போகுது 45 தான் இருக்க போகுது. அதுக்கப்புறம் என்ன கேட்டிருக்காங்க, வாட் இஸ் தி மெஷர் ஆஃப் அதர் ஆங்கிள்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் வந்து எப்போயுமே என்ன டிகிரி இருக்கும், 180 டிகிரி இருக்கும். அப்போது இங்கே இருக்கிறத இதை ஸ்ட்ரெயிட் லைனாக கன்சிடர் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா ஒரு சைடு வந்து 45 டிகிரி இருக்குன்னா இந்த 180 மைனஸ் 45 வந்து என்ன இருக்கும் 135 டிகிரின்னு வருமா. அப்போ இந்த ஆங்கிள் வந்து எவ்வளோ 135, இங்கே என்ன வரும் 135 டிகிரின்னு வரும். அப்போ ஆப்ஷனில் வந்து ஆப்ஷன் சி அதுதான் வந்து ஆன்சர். ஓகேவா. அடுத்து இன் சென்டர் ஆஃப் அ ட்ரையாங்கிள் லொக்கேட்டட் அட் 3,4 the length of the altitude from the incenter of side AB is 2 cm. What is the radius of a triangle's incenter னு கேட்டிருக்காங்க. சரி, இப்போ வந்துட்டு ஒரு ட்ரையாங்கிள் இருக்குது, ட்ரையாங்கிளோட இன்சர்க்கிள் இன்சென்டர்னு சொல்லிட்டாங்க. அப்போ சர்க்கிள் உள்ளதாக இருக்க போகுது. இது இன்னொன்று என்ன சொல்லியிருக்காங்க, இன்சென்டர் ஆஃப் சைடு ஏபின்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா. இப்போது 2 சென்டிமீட்டர்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. அப்போது இங்கேருந்து இந்த லைனும் சரி, அதாவது ஆட்டிடியூட் அப்படின்னு சொன்னனால இந்த சென்டர் பாயிண்ட்லேருந்து இந்த லைனும் சரி, இந்த சென்டர் பாயிண்ட்லேருந்து இந்த லைனும் சரி, இந்த சென்டர் பாயிண்ட்டும் இந்த லைனும் சரி, இது மூணுமே என்னவாக இருக்க போகுதுன்னா 2 சென்டிமீட்டர் 2 சென்டிமீட்டர் 2 சென்டிமீட்டர் தான் இருக்க போகுது. இப்போ அவங்க என்ன கேட்டிருக்காங்க, ரேடியஸ் ஆஃப் த ட்ரையாங்கிள்ஸ் இன் சர்க்கிள்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இன் சர்க்கிளோட ரேடியஸ் தான் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த சென்டர் பாயிண்ட்லேருந்து ஒரு சர்க்கம்ஃபரன்ஸில் வந்து ஒரு லைன் டச் ஆகுது, அது 2 யூனிட்ஸ் 2 சென்டிமீட்டர் இருக்குது அப்படின்னா இங்கே கண்டிப்பாக ஆப்ஷன் வந்து என்னவாக இருக்க போகுதுன்னா ஆப்ஷன் ஏ 2 யூனிட்ஸாக தான் இருக்க போகுது. ஓகேவா. அடுத்து இந்த சம், கிவன் தட் எக்ஸ் ஈக்குவல் டு √3, அதாவது எக்ஸோட வேல்யூ வந்துட்டு என்னது அப்படின்னா √3, வாட் இஸ் எக்ஸ் ப்ளஸ் 1 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் 1 ஹோல் ஸ்கொயர்னு இருக்குது. அதாவது a ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர்னு இருக்குது. இதை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணி சால்வ் பண்ணோம் அப்படின்னா எக்ஸ் ப்ளஸ் 1 த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் 1 த ஹோல் ஸ்கொயரை எக்ஸ்பேண்ட் பண்ணி சால்வ் பண்ணால் இங்கே வந்து எக்ஸ் ஸ்கொயர்னு வரும் ப்ளஸ் 1 ப்ளஸ் 2xன்னு வரும். அதே மாதிரி இங்கேயும் எக்ஸ் ஸ்கொயர்னு வரும் ப்ளஸ் 1 மைனஸ் 2xன்னு வரும். இப்போ எக்ஸோட வேல்யூ தான் நமக்கு தெரியும் √3. அது இந்த √3 இங்கே சப்ஸ்டியூட் பண்ணால் இங்கே 3 ப்ளஸ் 1 ப்ளஸ் 2 √3. அதே மாதிரி இங்கேயும் 3 ப்ளஸ் 1 மைனஸ் 2 √3 அப்படின்னு வரும். இந்த ப்ளஸ்ஸும் இந்த மைனஸும் கேன்சல் ஆகிடுச்சுன்னா இங்கேயும் 4 இங்கேயும் 4 ப்ளஸ் 4 வந்து என்னவாக இருக்கும் 8. ஸோ ஆப்ஷன் ஏ. அதுக்கப்புறம் இஃப் இன் ட்ரையாங்கிள் ஏபிசி, ஒரு ட்ரையாங்கிள் இருக்குது ஏபிசி, அது டிஇ வந்து பேரலல் டு பிசி, டிஇ வந்து பேரலல் டு பிசினா இந்த பாயிண்ட்டு இங்கே டி இங்கே இ பேரலல் டு பிசி. ஓகே, இதில் ஏடி வந்து என்ன கொடுத்துருக்காங்க, ஏடி டிவைடட் பை டிஇ வந்து 1/2ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போ ஏடி வந்து 1 ரேஷியோவில் இருக்குது அப்படின்னா டிஇ வந்துட்டு என்ன ரேஷியோவில் இருக்கும் அப்படின்னா 2x ரேஷியோவில் இருக்கும். அப்போ இங்கே 2x ரேஷியோவில் இருக்குன்னா இது கண்டிப்பாக 4x ரேஷியோவில் தான் இருக்கும். ஓகேவா. சரி, இப்போது ஏஇ வந்துட்டு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 5ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஏஇ வந்து 5. அதே மாதிரி இசி வந்துட்டு என்னன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஓகே, இப்போது இங்கே வந்துட்டு இது ரெண்டும் பேரலாக இருக்குது, இதில் வந்து ஹாஃபாக தான் இருக்குது. இது 2xனால் கன்ஃபார்ம் இது 4xாக இருக்க போது. இங்கே 5 கேட்டிருக்கிறது ஈஸி தான் கேட்டிருக்காங்க. இது அப்படியே அது சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியது தான். அதாவது எதுனா டிஇ டிவைடட் பை பிசி ஈக்குவல் டு ஏஇ டிவைடட் பை ஏசி. ஓகேவா. இப்போது டிஇயோட வேல்யூ 2x, பிசியோட வேல்யூ 4x, ஏஇயோட வேல்யூ 5, ஏசி. ஓகே, அடுத்து இது ரெண்டும் கேன்சல் ஆகிடும். இது வந்து 1 டைமு, இது வந்து என்னதுன்னா 2 டைமு. இது ரெண்டும் மல்டிபிள் ஆச்சுன்னா ஏசியோட வேல்யூ என்னவாக இருக்கும் 10ன்னு கிடச்சிரும். அதாவது ஏ டு சியோட வேல்யூ வந்துட்டு என்னதுன்னா 10. அப்போ இங்கே 5 இருக்குன்னா இங்கேயும் 5 தான் இருக்கும். அப்போது இசியோட வேல்யூ 5, ஆப்ஷன் ஏ. அடுத்து இந்த சம், இஃப் கார்ட் ஏபி அண்ட் சிடி ஆர் ஈக்குவல் சப்டெண்டட் ஆங்கிள் 50 டிகிரி, அதாவது ஈக்குவல்னு சொல்லிட்டாங்க ரெண்டு கார்டுமே. அதாவது ஏபின்னு சொல்லிட்டு ஒரு கார்டு இருக்குது ஒரு சர்க்கிளில், அதே மாதிரி சிடின்னு சொல்லிட்டு ஒரு கார்டு இருக்குது. ரெண்டுமே ஈக்குவலாக இருக்குது. இதுவும் ரெண்டுமே வந்து ஈக்குவல். ஓகே, இது ரெண்டும் ஈக்குவலாக இருக்குது. அதில் வந்துட்டு ஏபி அப்படின்ற அந்த கார்டு மட்டும் 50 டிகிரி வந்துட்டு சென்டர் பாயிண்ட்லேருந்து ஒரு ஆங்கிள் கொடுக்குது, ஆங்கிள் மேக் பண்ணுது. அப்போது அதே மாதிரி இன்னொரு கார்டு இருக்குது, அந்த கார்டு வந்துட்டு எக்ஸ் டிகிரி வந்து மேக் பண்ணுதுன்னு சொல்லிட்டாங்க. அப்போ அந்த எக்ஸோட வேல்யூ என்னவாக இருக்கும்னா அது 50ஆக தான் இருக்கும். ஏன்னா ரெண்டு கார்டு இருக்குது, அதாவது ஒரு சர்க்கிள் இருக்குது,
அந்த சர்க்கிளில் இங்கே ஒரு கார்டு இருக்குது, இங்கே ஒரு கார்டு இருக்குது, ரெண்டுனுடைய லென்த்தும் ஈக்குவல்னு சொல்லிட்டாங்க. அப்போது இங்கேருந்து இதில் வர அந்த ஆங்கிளும் சரி, இங்கேருந்து இங்கே வர இந்த ஆங்கிளும் சரி, இது ஆக்சுவலாக எப்படி இருக்கும் அப்படின்னா டிரான்ஸ்வர்சல் லைன் மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த ஆங்கிள் ஈக்குவல்னால் இந்த ஆங்கிளும் அதுக்கு ரெண்டுமே ஈக்குவலாக தான் இருக்கும். ஸோ இங்கேயும் 50னா இங்கேயும் 50. ஸோ ஆப்ஷன் பி. அடுத்து இந்த சம், வாட் இஸ் தி ஏரியா ஆஃப் அ செக்மெண்ட் ஃபார்ம்டு பை அ சர்க்கிள் formed by a chord in a circle of radius 10 cm if the angle subtended at the center is 90 degree ன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போ ஏரியா வந்து தான் கேட்டிருக்காங்க. ஏரியா வந்து என்ன அப்படி எடுக்கணும் அப்படின்னா, இப்போது 90 டிகிரின்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா, அப்போது தீட்டா டிவைடட் பை 360 ஓகேவா இன்டூ ஏரியா ஆஃப் அ செக்மெண்ட்டு கேட்டிருக்காங்க. ஏரியா ஆஃப் அ சர்க்கிளோட ஃபார்மில் வந்து பை ஆர் ஸ்கொயரு. சரியா, அதுக்கப்புறம் ரேடியஸ் வந்து தெரியும். நமக்கு என்ன கேட்டிருக்காங்க, ஏரியா ஆஃப் அ செக்மெண்ட் தான் கேட்டிருக்காங்க. இதை வச்சு அந்த ஏரியா கண்டுபிடிச்சிடலாம். அப்போ 90 டிவைடட் பை 360 இன்டூ 22/7 இன்டூ 10 இன்டூ 10 இஸ் ஈக்குவல் டு ஏரியாவை கண்டுபிடிச்சிடலாம். அப்போது இது கேன்சல் 0 0 போயிடும். இது 1 டைமு, இது 4 டைமு, இது வந்து 2 டைம் அப்படின்னா இங்கே வந்து 11 டைமு, இது வந்து 1 டைம்னா இங்கே வந்து என்னதுன்னா 5 டைம்னு சொல்லிட்டு வருமா. 5 டைம்னா 55, 550 டிவைடட் பை 7 இதுதான் வந்து என்னதுன்னா ஏரியா. இதை ஃபர்தராக சால்வ் பண்ணோம் அப்படின்னா 550 டிவைட் பை 7 அப்படின்னா 7 7s are 49. இங்கே வந்து என்ன வரப்போகுது அப்படின்னா 4, இங்கே 6 0. அடுத்து வந்துட்டு என்னது அப்படின்னா 8 டைம்ஸ்னா 56, இங்கே 4, இங்கே பாயிண்ட் வச்சு இங்கே 0 போட்டோம் அப்படின்னா அகெயின் 5 டைமு 35, இங்கே 5, மறுபடியும் இங்கே 0 போட்டோம் அப்படின்னா 7 டைமு 49, இங்கே 1. இது வந்து என்ன ஆன்சர் இருக்கும்னா 78.57 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஓகேவா. அடுத்து இந்த சம், இஃப் tan a is equal to 3/4 ஃபைண்ட் sin a ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போது வந்து ஒரு ட்ரையாங்கிள் இருக்குது, அந்த ட்ரையாங்கிளில் tan a ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. டேனோட ஃபார்முலா வந்து எப்போயுமே எப்படி இருக்கும் அப்படின்னா பெர்பெண்டிகுலர் டிவைடட் பை பேஸ் அப்படி தான் இருக்கும். ஸோ இங்கே பெர்பெண்டிகுலர் வந்து 3, இங்கே வந்து பேஸ் வந்து என்ன இருக்க போகுது 4 இருக்க போகுது. இது வந்து ஆக்சுவலாக ட்ரிப்ளெட்டு. ஸோ இங்கே 5 இருக்க போகுது. ஓகேவா. சரி, இப்போ என்ன கேட்டிருக்காங்க, sin a தான் கேட்டிருக்காங்க. sin a அப்படின்னா என்னது, சைனோட ஃபார்முலா வந்துட்டு என்னென்னா பெர்பெண்டிகுலர் டிவைடட் பை ஹைபார்ட்னஸ். இங்கே வந்து பெர்பெண்டிகுலர் 3, ஹைபார்ட்னஸ் வந்து 5. அப்போ 3/5 ஆப்ஷன் ஏ. அடுத்து இந்த சம், தி ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் ஆஃப் தி டாப் ஆஃப் அ கிளிப் from 2 points on the ground 200 meter apart on opposite sides of the cliff. அதாவது ஒரு கிளிஃப்னு இருக்குது, அதாவது டவரு. அந்த டவரில் 2 சைடு இருக்குது, அதாவது 2 பாயிண்ட்ஸ்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா. ஸோ 2 பாயிண்ட்ஸ், இங்கே ஒரு பாயிண்ட் இருக்குது, அதே மாதிரி இந்த சைடு ஒரு பாயிண்ட் இருக்குது. ஆப்போசிட் சைட்ஸில் 2 சைடுமே இருக்குது. சரி, இது ரெண்டுமே வந்து 200 மீட்டர் அப்பார்ட்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ரெண்டுத்துக்கு உண்டான டிஸ்டன்ஸ் வந்து எவ்வளோ அப்படின்னா 200 மீட்டர். ஓகே, இதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க, ஒன்று வந்து என்ன 30 டிகிரிலையும் இன்னொன்று 45 டிகிரிலையும் இருக்குது. அதாவது இந்த சைடு வந்துட்டு 45 டிகிரியும் இந்த சைடு வந்து 30 டிகிரியில் இருக்குது. நம்ம இந்த டிகிரி எப்படி வேணால் எடுத்துக்கலாம். அப்போ இங்கே 30 டிகிரினா இங்கே கண்டிப்பாக என்ன வரும் 90 டிகிரி தானே இருக்குது, ஏன்னா ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். ஸோ இங்கே 90 டிகிரி, அப்போ இங்கே 30 டிகிரினா இங்கே கண்டிப்பாக 60 டிகிரின்னு தான் இருக்கும். இங்கே 45 டிகிரி, இங்கே 90 டிகிரினா இங்கே வந்து கண்டிப்பாக 45 டிகிரின்னு தான் இருக்க போகுது. இப்போ வந்துட்டு இந்த டிகிரி வச்சு ஒரு ரேஷியோ இருக்குல்ல, 30:60:90. இல்லை 30 அப்படின்னா 1, 60 அப்படின்னா √3, 90னா 2. அதே மாதிரி 45:45:90 சொல்லிட்டு இருக்குது. அது வந்து 1:1:√2 அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போது 45 டிகிரிக்கு ஆப்போசிட்டில் வந்துட்டு என்ன இருக்குது, இங்கே வந்து 1 இருக்கும், அதே மாதிரி இங்கேயும் என்ன இருக்கும் 1 தான் இருக்கும். அதே மாதிரி 90 டிகிரிக்கு ஆப்போசிட்டில் இந்த சைடு √2ன்னு வரும். அதே மாதிரி இங்கே 90 டிகிரிக்கு ஆப்போசிட் இந்த சைடு வந்து 2ன்னு இருக்கும். 60 டிகிரிக்கு ஆப்போசிட் இங்கே வந்து என்ன இருக்கும் அப்படின்னா √3ன்னு இருக்கும். 30 டிகிரிக்கு ஆப்போசிட்டு இங்கே வந்து என்ன இருக்க போகுதுன்னா 1 தான் இருக்க போகுது. ஓகேவா. இப்போ அடுத்து இவங்க என்ன கேட்டிருக்காங்க, ஹைட்டு தான் கேட்டிருக்காங்க. அதாவது இந்த 1 பார்ட் என்னன்னு தான் கேட்டிருக்காங்க. சரி, இப்போது √3 + 1 அப்படின்றது தான் நமக்கு எதுக்கு ஈக்குவல் அப்படின்னா 200 மீட்டருக்கு ஈக்குவல். அதே மாதிரி 1 பார்ட் வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னா, இதை டிவைட் பண்ண பாக்ஸ் மெத்தடில் டிவைட் பண்ணால் √3 + 1ன்றது 200 மீட்டர்னா இந்த 1 பார்ட்டு இதனோட மல்டிபிள் ஆகிடுமா. அப்போ மல்டிபிள் ஆகிடுச்சுன்னா 200, இந்த √3 + 1ன்றது கன்ஃபார்மாக கீழே வந்துடும். √3 + 1 சொல்லிட்டு கீழே வந்துடும் பாக்ஸ் மெத்தடில் போட்டால். அதுக்கப்புறம் இந்த டேர்ம் என்ன பண்ணலாம் அப்படின்னா கான்ஜுகேட் எடுக்கலாம். அதாவது 200 டிவைடட் பை √3 + 1 இன்டூ
√3 - 1 இங்கேயும் √3 - 1 அப்படின்னு கான்ஜுகேட் எடுத்தால் இது அடுத்து என்ன ஸ்டெப் வரும் அப்படின்னா இங்கே a + b a - bனா அதை ஸ்கொயர் பண்ணால் 3 - 1ன்னு வரும். மேலே 200 √3 - 1 அப்படின்னு சொல்லிட்டு வரும். இதுக்கு அடுத்த ஸ்டெப்பு 200 √3 - 1 டிவைடட் பை 2ன்னு இருக்கும். இது கேன்சல் ஆகிடுச்சுன்னா 100. அப்போது 100 × √3 - 1 அப்படின்றது ஆன்சர். அப்போ 100 √3 - 1 வந்து ஆப்ஷன் சி, அதான் ஆன்சர். அடுத்து இந்த சம்ம a cuboid has a volume of 350 centimeter cube. cuboidோட வால்யூம் அதாவது L × B × H = 350 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்து அதனோட லென்த் இஸ் ட்வைஸ் இட்ஸ் ஹைட். அதாவது அதனோட லென்த் வந்து எப்படி இருக்குன்னா ஹைட்டை விட 2 டைம்ஸ் இருக்குது. அப்போ லென்த் டிவைடட் பை ஹைட் இஸ் ஈக்குவல் டு 2 டிவைடட் பை 1ன்ற ரேஷியோவில் இருக்கும். ஓகேவா? அதுக்கப்புறம் அதனோட பிரெத்து வந்து எப்படி இருக்குன்னா 7 சென்டிமீட்டராக இருக்குது. அதை டேரெக்டாக இதில் சப்ஸ்டியூட் பண்ணால் லென்த்து வந்து 2x, பிரெத்து வந்து 7, ஹைட் வந்துட்டு என்னதுன்னா எக்ஸ்ன்னு இருக்க போது. அடுத்து இது ஓவராலாக 350ன்றது அதனோட வால்யூம். இதை சால்வ் பண்ணால் 2x² வரும். அதுக்கப்புறம் இந்த 7ம் இதையும் கேன்சல் பண்ணிட்டு என்ன வரும் அப்படின்னா 15 வரும். அடுத்து x² = 50 டிவைடட் பை 2ன்னு இருக்கும். அப்போ x² = 25. எக்ஸோட வேல்யூ வந்துட்டு என்னவாக இருக்க போகுதுன்னா 5ன்னு இருக்க போகுது. இந்த 5 இங்கே சப்ஸ்டியூட் பண்ணால் 2x 7 x இங்கே சப்ஸ்டியூட் பண்ணால் 10 7 5ன்னு இருக்கும். அதுதான் வந்து என்னோடய டைமென்ஷன்ஸ். அப்போது 10 7 5 ஆப்ஷன் சி. அடுத்து the sum of the interior angle of a regular polygon is 6 times the sum of its interior angle அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. sum of the interior angle of a regular polygon is 6 times the sum of its interior angle வராது, exterior angleன்னு இருக்கணும். exterior angle determine the number of diagonals in the polygon அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்களா. இப்போது sum of interior angles-ஓட ஃபார்முலா என்ன? n - 2 × 180. அதே மாதிரி சம் ஆஃப் எக்ஸ்டீரியர் ஆங்கிள்ஸ் வந்து என்னதுன்னா 360. ஓகேவா? அது வந்து எத்தனை டைம்ஸாக இருக்கான்? 6 டைம்ஸ்னு சொல்லியிருக்கு. சரியா? இப்போ இதை சால்வ் பண்ணால் இது வந்து 1 டைமு, இது 2 டைமு, இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணால் 12ன்னு வரும். அப்போது n - 2 வந்து 12. அப்போ n = இந்த 2 இந்த சைடு வந்துருச்சு அப்படின்னா 14 ஆகிடும். ஓகேவா? அப்போ n = 14 அப்படின்னு சொல்லிட்டு வருது. இப்போ என்ன கேட்டிருக்காங்க? ஃபைண்ட் நம்பர் ஆஃப் டயகனல்ஸ்னு சொல்லி கேட்டிருக்காங்க. டயகனல்ஸோட ஃபார்முலா n × n - 3 டிவைடட் பை 2. இதுதான் வந்து என்னதுன்னா டயகனலோட ஃபார்முலாஸ், நம்பர் ஆஃப் டயகனல். அப்போ அந்த எண்ணில் சப்ஸ்டியூட் பண்ணால் 14 × 14 - 3 11 வரும் டிவைடட் பை 2. ஓகேவா? அப்போ இந்த 2 இந்த 14 கேன்சல் பண்ணால் 7. அப்போ 77 வரும். அப்போ நம்பர் ஆஃப் டயகனல்ஸ் வந்து எத்தனை இருக்குன்னா 77, ஆப்ஷன் பி. அடுத்து இந்த சம் a plot has an area of 625 meters square. If the footpath 1 meter constructed around it, what is the total area of the footpath including the area ன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகே, இப்போது இந்த நம்பரை பார்த்தா ஒரு விஷயம் நமக்கு புரியுது. அதாவது 625 வந்து எதனோட ஸ்கொயர்னா 25 × 25. அப்போ விச் மீன்ஸ் இது வந்து ஒரு எக்ஸ் ஸ்கொயர்னு ஏ ஸ்கொயர்னு எடுத்துக்கிட்டால் ஏ ஸ்கொயர்ன்றது எதனோட ஃபார்முலா அப்படின்னா ஏரியா ஆஃப் அ ஸ்கொயரோட ஃபார்முலா தான் ஏ ஸ்கொயர். ஓகேவா? அப்போது இந்த சைடு வந்து என்னவாக இருக்க போகுதுன்னா 25 இருக்க போகுது. இந்த சைடு வந்து ஏ தான், ஏ × ஏ தானே வரும். ஸோ இந்த சைடு 25 இருக்க போகுது. இப்போ என்ன நடக்குதுன்னா இதை சுற்றி 1 மீட்டரு ஒரு பாத் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறாங்க. அப்போது இந்த சைடு ஒரு 1 மீட்டர்ன்றது எக்ஸ்டென்ஷன் ஆகும், இந்த சைடு ஒரு 1 மீட்டர்ன்றது எக்ஸ்டென்ஷன் ஆகும். ஸோ எல்லா சைடுமே 1 மீட்டர்னு சொல்லி எக்ஸ்டென்ஷன் ஆச்சு அப்படின்னா இது மொத்தமாக எவ்வளோ பெருசாக வரும்? இந்த அளவுக்கு வரும். அப்போது இங்கே 25, இந்த சைடு 1 இந்த சைடு 1 சேர்த்து அது ஓவராலாக இங்கேயும் 27 வரும், இந்த சைடு 27 வரும். ஏன்னா இங்கேயும் 1 மீட்டர் வருது, இங்கேயும் 1 மீட்டர் வருது. ஸோ எல்லா சைடு 27 வரும். அப்போ இதனோட ஏரியா வந்து என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்போ 27 ஸ்கொயரோட ஏரியா வந்து என்னது? 729 தானே. அப்போது ஆப்ஷன் ஏ 729, அதுதான் ஆன்சர். அடுத்து a rectangle has its length 4 times its width. If the perimeter of the triangle is 100 cm, then what is the area of a rectangle கேட்டிருக்காங்க. ட்ரையாங்கிள்னு சொல்லிட்டோம்ல, ரெக்டாங்கிள். ஓகே, இப்போது ரெக்டாங்கிளோட லென்த்து வந்து 4 டைமு இருக்குது அதனோட வித்தை விட. ஓகேவா? சரி, அப்போது லென்த் டிவைடட் பை வித்து வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா 1/4 அப்படின்ற ஒரு ரேஷியோவில் இருக்கும். சரி, இப்போது பெரிமீட்டர் ஆஃப் அ ரெக்டாங்கிள் வந்து என்னதுன்னா 2 ×
எல் ப்ளஸ் பி அப்படின்னு சொல்லி வரும். எல் ப்ளஸ் பி இல்லைங்கன்னா எல் ப்ளஸ் டபிள்யூ. இப்போது அப்போ 2 இன்ட்டு எல் ப்ளஸ் டபிள்யூனா 1 + 4. அப்போ 2 இன்ட்டு 5 அப்படி இஸ் ஈக்குவல் டு 10. இந்த 10 தான் வந்துட்டு என்னதுன்னா 100 சென்டிமீட்டர். அப்போது 1 பார்ட் எவ்வளோ இருக்க போகுது, 4 பார்ட் எவ்வளோ இருக்க போகுது அப்படின்னா 1 பார்ட் 10 இருக்க போகுது, 4 பார்ட் வந்து எவ்வளோ 40 இருக்க போகுது. இப்போது ஏரியா ஆஃப் அ ரெக்டாங்கிள் வந்து என்னன்னு தெரியும், எல் இன்ட்டு டபிள்யூ. ஓகேவா, ஏரியா ஆஃப் அ ரெக்டாங்கிள். அப்போ ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள் எல் வந்து என்னது 10, டபிள்யூ 40 அப்படின்னு சொல்லி போட்டோம் அப்படின்னா 400 சென்டிமீட்டர் ஸ்கொயர்னு சொல்லிட்டு வரும். அப்போ ஆப்ஷன் ஏ. அடுத்து இந்த சம்மு, இஃப் sin A is equal to 2x divided by 1 plus x ஸ்கொயர்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதாவது sin A என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா வாட் இஸ் தி வேல்யூ ஆஃப் tan A இன் டேர்ம்ஸ் ஆஃப் எக்ஸ்ன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகே சரி, இப்போ வந்து ஒரு ட்ரையாங்கிள் இருக்குது. ஒரு ட்ரையாங்கிள் சைனுக்கு தான் தெரியும். சைனுக்கு வந்து என்னதுன்னா பெர்பெண்டிகுலர் டிவைடட் பை ஹைபாட்னஸ். இதில் பெர்பெண்டிகுலர் வந்து என்னதுன்னா 2x இந்த சைடு, ஹைபாட்னஸ்ன்றது 1 + x ஸ்கொயர்டு. ஸோ இந்த சைடு வந்து ஆட்டோமேட்டிக்காக என்னவாக இருக்கும், 1 - x ஸ்கொயர்டுன்னு தானே இருக்கும். இது வந்து ஆக்சுவலாக ட்ரிப்ளெட்டு. இந்த ட்ரிப்ளெட் நீங்களே தெரிஞ்சு வச்சுக்கணும். அதாவது 2x, 1 - x ஸ்கொயர்ட், இன்னொன்று 1 + x ஸ்கொயர்ட். ஓகேவா, இந்த ட்ரிப்ளெட்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு அங்கே எக்ஸாம் ஹாலில் போய் உட்காந்துட்டு இதெல்லாம் உட்காந்து சால்வ் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. டக்கு டக்குன்னு எடுத்து போட்டு போயிடலாம். இப்போ அடுத்து என்ன கேட்டிருக்காங்க, tan A வந்து என்னென்னு கேட்டிருக்காங்க. இப்போது tan A அப்படின்னா அது வந்து என்ன போடலாம், பெர்பெண்டிகுலர் டிவைடட் பை பேஸ் அப்படின்னு சொல்லிட்டு போடலாமா. அதில் பெர்பெண்டிகுலர் சைடு என்னது அப்படின்னா 2x, பேஸ் வந்து என்னதுன்னா 1 - x ஸ்கொயர்டு. அப்போது ஆப்ஷன் வந்து ஆப்ஷன் ஏ, அதான் ஆன்சர். அடுத்து வாட் இஸ் தி ரேடியன் மெஷர் ஆஃப் 720 டிகிரின்னு கேட்டிருக்காங்க. ரேடியன் தான் கேட்டிருக்காங்க. ஸோ ரேடியன் கேட்டிருந்தாங்க அப்படின்னா அது வந்து டிகிரி, அதாவது டிகிரி இன்ட்டு என்ன வரும் அப்படின்னா பை டிவைடட் பை 180 டிகிரி அப்படின்னு சொல்லிட்டு வரும். இப்போது இங்கே டிகிரி வந்து என்னது 720, மேலே பை டிவைட் பை 180. ஸோ இதுவும் கேன்சல் ஆச்சுன்னா 4 டைம்ஸ் வருமா. அப்போது 4π அப்படின்றத என்னது ரேடியன். ஓகேவா. அடுத்து இந்த சம் என்ன கொடுத்துருக்காங்க, இஃப் sin x equal to cos y and cos x equal to sin y and then x plus y வந்து என்னன்னு கேட்டிருக்காங்க. இது வந்துட்டு ஆக்சுவலாக ஒரு ஐடென்டி. அதாவது என்னதுன்னா x plus y வந்து 90 டிகிரியாக இருக்கிறப்போ என்ன நடக்கும் அப்படின்னா sin x equal to cos y அப்படின்னு சொல்லிட்டு வரும். இது ஒரு டேர்ம். இது இல்லை அப்படின்னா cos x equal to sin y அப்படின்னு சொல்லிட்டு வரும். இது இல்லை அப்படின்னா இன்னொன்று என்ன வரும் அப்படின்னா tan x equal to tan yன்னு வரும். இல்லை இன்னொன்று cot x equal to cot y அப்படின்னு வரும். இதில் x y வந்து இன்டர்சேஞ்ச் ஆகும். அதே மாதிரி இன்னொன்று இருக்குது. இன்னொன்று என்னது அப்படின்னா cosecant x equal to secant yன்னு சொல்லிட்டு வரும். இல்லை இன்னொன்று வந்து secant x equal to cosecant yன்னு சொல்லிட்டு வரும். இந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னாலே எப்பயுமே x plus y equal to 90 டிகிரி அப்படின்னு சொல்லிட்டு தான் இருக்கும். அதாவது x plus y வந்து 90 டிகிரின்னு இருந்தால் இந்த 3 கண்டிஷனுமே சாட்டிஸ்ஃபை ஆகும்னு அர்த்தம். ஸோ இங்கே என்ன கேட்டிருக்காங்க, x plus y தான் என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்போ ஆன்சர் வந்து என்னதுன்னா 90 டிகிரி, ஆப்ஷன் சி. அடுத்து இந்த சம்மு, a triangle with the side 5 cm, 12 cm, 13 cm has an end radius of 2 cm. ஓகே, ஒரு ட்ரையாங்கிள் இருக்குது. இதை பார்த்தாலே ட்ரிப்ளெட்டு. ஸோ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் தான். இது பெர்பெண்டிகுலரு, பேஸு, ஹைபாட்னஸ் போட்டாச்சு. அதனோட இன்ரேடியஸ் வந்து என்னவாக இருக்குதுன்னா 2 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. சென்டிமீட்டர் போட்டாச்சு. ஸோ என்ன கேட்டிருக்காங்க, வாட் இஸ் தி ஏரியா ஆஃப் அ ட்ரையாங்கிள் தான் கேட்டிருக்காங்க. ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஈஸியாக போட்டுருலாம். என்னது 1/2 இன்ட்டு பேஸ் இன்ட்டு ஹைட்டு. அப்போ 1/2 பேஸ் வந்து என்ன 12, ஹைட் வந்து என்னது 5. அப்போ இது ரெண்டே கேன்சல் பண்ண நமக்கு 6 வரும். அப்போ என்ன வரும் 13 வரும். அப்போ ஆப்ஷன் சி. அடுத்து இந்த சம், in a circle there is a chord measuring 20 cm that is located 15 cm away from the center அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது ஒரு சர்க்கிள் இருக்குது. ஒரு சர்க்கிளில் ஒரு கார்டு ஒன்று இருக்கான். அந்த கார்டோட லென்த் வந்து என்னதுன்னா 20 சென்டிமீட்டர்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி
இன்னொன்று அது வந்து எங்கே இருக்குன்னா 15 சென்டிமீட்டர் அவே ஃப்ரம் த சென்டர். இப்போ இந்த பாயிண்ட் தான் சென்டர் பாயிண்ட்னா இதிலிருந்து 15 சென்டிமீட்டர் எங்கே இருக்குன்னா அவேயில் இருக்குது. அப்படின்னா இந்த ஒரு அதாவது ஒரு கார்டில் இந்த மாதிரி சென்டர்லேருந்து ஒரு லைன் வந்து இன்டர்செக்ட் ஆகுதுன்னா கண்டிப்பாக அதை கார்டை பாதி பாதியாக தான் பிரிக்கும். ஸோ இங்கேயும் 10 இருக்கும், இங்கேயும் 10 இருக்கும். அவங்க என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா ரேடியஸ் தான் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த இடம் கன்ஃபார்ம் 90 டிகிரியாக இருக்கும். இது வந்து ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் தெரிஞ்சிருச்சு. ஸோ இங்கே வந்து ரேடியஸ், இங்கே வந்து 15, இங்கே வந்து என்னது 10. நமக்கு இது பித்தாகரஸ் தியரம் படி தெரியும்ல, பெர்பெண்டிகுலர் ஸ்கொயர் ப்ளஸ் பேஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஹைபாட்னஸ் ஸ்கொயர். இங்கே பெர்பெண்டிகுலர் ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா 225, பேஸ் ஸ்கொயர் பண்ணால் 100 which is equal to hypotenuse square. ஓகே, இதை வந்து ஃபர்தராக சால்வ் பண்ணோம் அப்படின்னா 325 h ஸ்கொயர்னு சொல்லிட்டு ஒரு ஹைபாட்னஸ் ஸ்கொயர். இதில் எங்கே என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா வாட் இஸ் தி அப்ராக்சிமேட் ரேடியஸ்ன்னு தான் கேட்டிருக்காங்க. அப்ராக்சிமேட் ரேடியஸ் அப்படின்னா இந்த இந்த நம்பர் பார்க்குறப்போ எப்படி இருக்குது அப்படின்னா 18 × 18, அதாவது 324. 18 ஸ்கொயர் பண்ண என்ன வரும், அதாவது 18 × 18, 18 ஸ்கொயர் என்ன வரும் 324ன்னு இருக்குது. இங்கே 325ன்னு இருக்குது. இது அப்ராக்சிமேட்டாக கேட்டிருக்காங்களா? ஸோ ஆப்ஷன் 18. ஓகேவா, ஆப்ஷன் பி. அடுத்து இந்த சம்மில் வந்துட்டு a tangent is drawn to the circle with radius of 5 cm. At the point of tangency, what is the angle between the radius and the tangent? ஓகே, இப்போது ஒரு சர்க்கிள் இருக்குது. ஒரு சர்க்கிளில் அதனோட ரேடியஸ் வந்து என்னது அப்படின்னா 5 சென்டிமீட்டர்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. ஓகேவா, இப்போது இதை ஒட்டி வந்து ஒரு டேஞ்சன்ட் லைனு போகுது. ஓகே, இவங்க என்ன கேட்குறாங்க, அட் தி பாயிண்ட் ஆஃப் டேஞ்சன்சி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா. அதாவது ஒரு சர்க்கிளோட சர்க்கம்ஃபரன்ஸில் இந்த பாயிண்ட்டும் அந்த டேஞ்சன்ட்டும் ஒட்டுறாகிற பாயிண்ட்டும் தான் டேஞ்சன்சின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த பாயிண்ட்டில் என்ன ஆங்கிள் வந்து மேக் பண்ணுதோ ஆங்கிள் பிட்வீன், அதுக்கு முன்னாடி என்ன ஆங்கிள் வரும் அப்படின்னா எப்பயுமே இங்கேயும் சரி இந்த மாதிரி மீட் ஆகும்போது எப்பயுமே என்ன வரும் அப்படின்னா 90 டிகிரி ஆங்கிள் தான் வரும். அதாவது இந்த சைடு ஒரு 90 டிகிரி, இந்த சைடு ஒரு 90 டிகிரி தான் வரும். ஸோ அதில் ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி 90 டிகிரி. அவ்வளோதான். இதில் வந்து ஃபஸ்ட்டு 25 சம்ஸ் முடிஞ்சிருச்சு. இனி அடுத்த பார்ட்டில் அடுத்து இருக்க 25 சம்ஸ் பார்க்கலாம். இந்த சீரீஸ் ஃபுல்லாகவே 25 சம்ஸாக தான் இருக்க போகுது. அதில் அட்வான்ஸ் மேக்ஸில் கேட்ட போன ப்ரீவியஸ் இயரில் கேட்ட எல்லா கொஸ்டின்ஸுமே சால்வ் பண்ணிடலாம். ஓகேவா, தேங்க்யூ.